ஆன்லைனில் ஃபைனல் ரிசல்ட்ஸான லீட்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ்க்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அண்ட் பைப்லைன் ஃபாலோ பண்ணுன்றதை பார்த்தோம். இப்போ அந்த ஸ்டேஜஸ் எல்லாத்துக்கும் என்னென்ன எஃபெக்டிவான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுன்றதை we are going to see. ஸோ ஆன்லைன் ப்ரமோஷன்ஸ் சேனல்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் ரெக்யர்மெண்ட் நம்ம என்ன வச்சுருக்கணும் அப்படின்னா கன்வர்ஷன் ஓரியன்டட் பிஸ்னஸ் வெப்சைட். பிகாஸ் இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் இதுதான் நம்ம ப்ரொமோட்டே பண்ண போகிறோம் த்ரூ சோஷியல் சேனல்ஸ், கூகுள் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா உங்கள் ஆடியன்ஸ் வந்து இந்த வெப்சைட் தான் காமிக்க போகிறோம். டிராஃபிக் இங்கே தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இதில் டிராஃபிக்காக ஜென்ரேட் ஆகிற பீப்புள்லேருந்து தான் சர்டன் பர்சன்டேஜ் வந்து கன்வர்ஷன் ஆக போகிறாங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸோட ஒரு ஆன்லைன் ஆஃபீஸ் வந்து சொல்ல போனால் இட்ஸ் யுவர் வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து கன்வர்ஷன் ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா ஒன் டைம் உங்களுடைய ஆடியன்ஸ் வந்துட்டாலே அதில் பற்றின இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க அண்ட் அவங்களுக்கு தேவையான நீட் இங்கே தான் இருக்குது அப்படின்றதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரியான உங்களுடைய பிராண்டிங், லோகோ அண்ட் திரும்ப கண்டென்ட் எவ்ரிதிங் வந்து அவங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தால் மட்டும்தான் அங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே இ-காமர்ஸ் சைட்டாக இருந்ததுன்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆஃபர் எல்லாமே எப்படி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், அட்ராக்டிவாக பண்ணியிருக்கோமா டிசைன்ஸ் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேசிக்காக அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், டிசைன், நேவிகேஷன் த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி பேஜஸ் இந்த வெப்சைட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அங்கே ஆடியன்ஸ் கன்வின்ஸ் ஆகி கால் பண்ணுவாங்க. ஃபைனல் ரிசல்ட் அங்கே தான் நடக்கும். ஸோ ஆன்லைனில் ப்ரமோஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக நமக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா டீசெண்டான பிஸ்னஸ் வெப்சைட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். டிசைன்ஸ் எவ்ரிதிங் டீசென்ட் லுக்கில் இருக்கிற ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் வெப்சைட் டிசைன் பண்ணதுக்கப்புறம் we'll go for SEO and PPC, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். கூகுள், யாகு மாதிரியான சர்ச் இன்ஜின்ஸில் உங்களுடைய பிஸ்னஸ் இல்லை உங்களுடைய ப்ராடக்ட், உங்களுடைய சர்வீஸ் ரிலேட்டடான queries நீடு இருக்கிறவங்க சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. யார் பெஸ்ட் டென்டல் ஹாஸ்பிட்டல் இன் சென்னை ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு டென்டல் ஹாஸ்பிட்டல், டென்டல் டாக்டர் பார்க்கணுன்றப்போ ஸோ we are doing it. ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணுறவங்களுக்கு நம்ம வெப்சைட் ஃபஸ்ட் பேஜில் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸியர் ஃபார் தெம் டு காண்டாக்ட் அஸ். சேம் டைம் நமக்கும் லீட் அண்ட் பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு SEO பண்ணுறது மூலமாக ஆர்கானிக் ரிசல்ட்ஸில் நம்மளுடைய வெப்சைட் வந்து ரேங்க் ஆகிறது மூலமாக இம்மீடியட் நீடு இருக்கிற கிளைண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக நம்ம ரீச் பண்ண முடியும். PPC, பேப்பர் கிளிக் அண்ட் SEM, கூகுள் ஆட்ஸ் இது எல்லாமே ஒன்று தான். கூகுள் பிளாட்ஃபார்மில் லைக் ஃபஸ்ட் பேஜில் SEO பண்ணால் நம்மளால் வர முடியும் அண்ட் நம்மளுடைய இமீடியட் நீட் இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ண முடியுன்றது பார்த்தோம். பட் எல்லாராலையுமே SEOவில் வர முடியுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 ரேங்கிங்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுடைய காம்படிட்டர்ஸ் ஃபஸ்ட் பேஜில் இருப்பாங்க. அவங்க பீட் பண்ணி உங்களோட ஆர்கானிக் ரிசல்ட்டாக SEOவில் வர்றதுக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாது. இட் டேக்ஸ் குவைட் லாங்கர் டைம். அது 4 மந்த்ஸாக இருக்கலாம், இல்லை 10 மந்த்ஸாக இருக்கலாம், 2 இயர்ஸாக கூட இருக்கலாம், பேஸ்ட் ஆன் தி இண்டஸ்ட்ரி காம்படிஷன்ஸ். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு இம்மிடியேட்டாக ஃபஸ்ட் பேஜில் வரணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் அ பெய்டு கேம்பெயின் விச் இஸ் பே பர் கிளிக். கூகுள் ஆர்கானிக் ரிசல்ட்டுக்கு மேலே 3 லிங்க்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆட்ஸ்ன்னு போட்டு இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் PPC, pay per click. ஸோ தேர்ட் ஒன் இஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த SEO இருந்தாலும் சரி, PPC இருந்தாலும் சரி, இட்ஸ் அ புல் மார்க்கெட்டிங். நீட் இருக்கிற ஆடியன்ஸ் கூகுள் பிளாட்ஃபார்மில் சர்ச் பண்ணுறாங்க. அங்கே நம்மளுடைய ப்ரெசன்ஸ் மூலமாக they are contacting us. So we are generating leads and business. So it's a basically புல் மார்க்கெட்டிங். அங்கே ஸோ லீட் ஜென்ரேஷன் அப்படின்றது அங்கே தான் அதிக பர்சன்ட் நடக்கும். ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பர்டிகுலர்லி ஃபார் அ பிராண்டிங் பர்பஸ், நம்மளுடைய ப்ராடக்ட் இல்லை சர்வீஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அண்ட் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளுடைய சோஷியல் ப்ரூஃபாக கன்சிடர் பண்ணுற லைக் பேஜஸ் எவ்வளோ லைக் இருக்குது, நம்ம ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் இஸ் பிராண்ட் ப்ரொஃபைல் வீடியோ. ஸோ பிராண்ட் ப்ரொஃபைல் வீடியோ இஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ 24/7 சேல்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா வெப்சைட்டில் நம்மளை பற்றின, நம்ம ப்ராடக்ட் பற்றின இல்லை சர்வீஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் கண்டென்ட், இம்ப்ரெசிவான அட்ராக்டிவான கண்டென்ட் இருக்கும்போது என்னென்னா கூகுள் பிளாட்ஃபார்ம்ஸில் தட் இஸ் SEO இல்லை PPCs இல்லை சோஷியல் மீடியா மூலமாக நம்ம ப்ரமோஷன்ஸ் பண்ணுறது மூலமாக வெப்சைட் விசிட் பண்ணுறவங்களுக்கு they will come to see நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேறு அட்ராக்டிவ் ஃபார்மில் லைக் வீடியோ ஃபார்மேட்டில் தான் இப்போ எல்லாருமே பார்க்குறோம். எல்லாருமே வீடியோஸ் பார்த்து தான் லேர்ன் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ வீடியோ ஃபார்மேட்டில் அட்ராக்டிவாக இருக்கும்போது நம்ம பிராண்ட் இமேஜ் வந்து அங்கே பில்ட் ஆகும் அண்ட் it may access a convincing point. So next one is online reputation management.
எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, ஆன்லைனில் நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ரெப்புடேஷன் எப்படி இருக்குன்றதை மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுன்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ரெப்புடேஷன் அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட், நம்மளுடைய சர்வீஸ், இல்லை நம்மளுடைய பிஸ்னஸ் பிராண்ட் பற்றி தேர்ட் பர்சன்ஸ் இல்லை கஸ்டமர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றது டெஃபினட்டாக ஆன்லைனில் இருக்கும். இன் த ஃபார்ம் ஆஃப் ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ், இல்லை டெஸ்டிமோனியல்ஸ், இல்லை ப்ளாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாசிட்டிவ் நோட்டில் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நியூ கஸ்டமர்ஸ் நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஆன்லைனில் இருக்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணும். இன்ஃபேக்ட் அதை நம்ம சரியாக கவனிக்கல, இட்ஸ் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அதுவும் நமக்கு நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணும். அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் ரீமார்க்கெட்டிங் இல்லை ரீடார்கெட்டிங். ஸோ ரீடார்கெட்டிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம வெப்சைட்டில் கூகுள் ஆட்ஸ் அண்ட் பிபிசிஸ், எஸ்இஓ, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமாக வி ஆர் பிரிங்கிங் மோர் வெப்சைட் விசிட்டர்ஸ் இல்லையா. அந்த விசிட்டர்ஸ் இந்த பர்டிகுலர் பேஜை மட்டும் விசிட் பண்ணவங்களுக்கு, லைக் கான்டாக்டர்ஸ் பேஜை மட்டும் விசிட் பண்ணவங்களுக்கு, இல்லை இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை மட்டும் விசிட் பண்ணவங்களுக்கு ஃபாலோ பண்ணி அவங்க கண்டினியூஸாக ஃபாலோ அப் பண்ணணும். பேனர்ஸ் அண்ட் ஆட்ஸ் வேறு எந்த வெப்சைட் அவங்க போனாலும் நம்ம அவங்களுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம கொடுக்குற கமெண்ட் தான் வந்து ரீடார்கெட்டிங். ஸோ அஸ் அ ஹோல் நம்ம பைப்லைன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டடான கரண்ட்டாக நீட் இருக்கிற ஆடியன்ஸ்க்கு நம்ம எஸ்இஓ மூலமாக ரீச் ஆகிடுறோம். எஸ்இஓ இஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இமீடியட்டாக கூகுள் ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் ஆகிறதுக்கு பிபிசிஸ் ஹெல்ப் ஆகுன்றதும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எஸ்இஓ அண்ட் பிபிசிஸ் கூகுள் பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட் பேஜில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இட் வில் ஹெல்ப், அண்ட் லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு பார்த்தோம். அண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கும், கஸ்டமர் என்கேஜ் பண்ணுறதுக்கும், அண்ட் சோஷியல் ப்ரூஃப் க்ரியேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். ஸோ தீஸ் 3 பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக வெப்சைட் விசிட்டர்ஸாக நம்ம ஜென்ரேட் ஆகி உள்ளே வரவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் பற்றி, சர்வீஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஈஸியாக ஃபீட் ஆகிறதுக்கு ப்ரொஃபைல் வீடியோ வெரி இம்பார்ட்டன்ட்ன்றதை பார்த்தோம். அண்ட் ஒன்ஸ் வெப்சைட் விசிட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனல் ஆக்ஷன்ஸ் முடிக்காமல் போனவங்களுக்கு, இன்ட்ரெஸ்டட் காமிச்சிட்டு ஃபைனல் ஆக்ஷன் முடிக்காமல் போனவங்களுக்கு ஃபாலோ பண்ணி திரும்ப அவங்கள வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ரீமார்க்கெட்டிங் பண்ணணும்னு பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக ஆன்லைனில் நம்மளை பற்றின ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா கன்வர்ஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இந்த பைப்லைன் இது கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி விசிட்டர்ஸ் உள்ளே வரவங்க certain percent of the people conversions நடந்துகிட்டே இருக்கும். ஸோ க்ரோயிங் பிஸ்னஸ் ஓனர்ஸ், இல்லை ரெஸ்ட்ரிக்டட் மார்க்கெட்டிங் பட்ஜெட் வச்சுருக்கிறவங்க, அண்ட் ஃபஸ்ட் டைம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணுறவங்க, திஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் திஸ் பைப்லைன் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கெட் அ decent ROI. Thanks for watching this video and keep supporting us.